ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், ரெண்டையும் சேர்த்து பொரிய விடுறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பேருக்கு செய்கிறேன். கூடவே ஒரு பல் பூண்டு அதையுமே சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடும். ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே இது கூட நம்ம ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இது மிக்ஸ் ஆகி வரட்டும். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிறா இருந்தால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இது கூட ஒரு 2 பெரிய தக்காளி நான் ஓரளவுக்கு சைஸ் மீடியம் சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி சேர்த்துருங்க. ஸ்லைஸாக தான் கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா போதும். அது வரைக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். வதங்கி வந்த உடனே நான் ஒரு 4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது தண்ணியாக தான் இருக்கும். நம்ம இது கூட பொட்டுக்கடலை மாவு அரைச்சி சேர்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை போட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரமுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்து சாஃப்டாக வந்துடுச்சு. இந்த டயத்தில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை உடச்ச கடலை இருக்குது இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கட்டி இல்லாமல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்ஸிங்கை இது கூட இப்போ நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும். வேணால் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணால் பொங்கி வரும். கிட்டக்கே நின்றுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதித்து வந்த உடனே மல்லி இலை தூவி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல், இல்லைனா நமக்கு டைம் இல்லாதப்போ ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுபோல் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.